தஞ்சாவூர் எலிசா நகர் இசிஐ சர்ச்சில் 25/12/2024 புதன்கிழமை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு, தஞ்சாவூர் வசந்தம் லைன் சங்கம், தஞ்சாவூர் மாவட்ட வணிகர் சங்க பேரவை இணைந்து நடத்தும் மத நல்லிணக்க கிறிஸ்மஸ் விழா. அப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்எம் ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் உரையாற்றினார்கள். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவங்கள் மார்க்கம் அவங்களுக்கு. நீ மற்ற மத வழிபாட்டு தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள். நீங்கள் அந்த கடவுளை ஏசித்தீர்களானா அவர்கள் அல்லாவை ஏசுவார்கள். அதனால நீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவங்க மத அடிப்படையில் நீங்க வாழுங்கள். எந்த தெய்வத்தையும் குறை சொல்லாதீர்கள், எந்த தெய்வத்தையும் நிந்திக்காதீர்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் சார்பிலே பல்வேறு சமூக நல்லிணக்க நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற பொங்கல் கூட சமத்துவ பொங்கல் இன்றைக்கு தான் நாம் நடத்தினோம். இதே சர்ச்சில் தான் சமத்துவ பொங்கல் நாம் நடத்தினோம். இப்படி எல்லா வகையிலுமே அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள், எல்லோரும் ஒரு இனம். இங்க போட்டுக்க 10 கட்டளை, இது மோசஸ் அவர்கள் இறைவன் மோசஸுக்கு கொடுத்த கட்டளை. இல்லை எந்த வாசமாவது ஒரு தவறான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதா? மனிதனுடைய நலனுக்கு, அவனுடைய வாழ்வு நெறிமுறைகளுக்கு உகந்தமான ஒரு இறைவன் மூலமாக வழங்கப்பட்ட சட்டம். இதுதான் பைபிள் சொல்லுது, இதுதான் குர்ஆன் சொல்லுது. எந்த இடத்துல எந்த மதத்தையும் விமர்சனம் செய்வதிலே பைபிளில் நீங்க ஒரு வரியை பார்க்க முடியும், குர்ஆனையும் பார்க்க முடியும். அப்ப எதுக்கு எங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு? மற்ற அந்த பெரும்பான்மையை வாழக்கூடிய அந்த மக்கள் அவங்களுக்கு ஆபத்து வருதுங்கிறாங்க. ஆட்சி செய்யறது அவங்க தானே. இங்க எது கிறிஸ்தவர்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறாரா? முஸ்லீம்களுடைய அரசு நடந்து கொண்டு இருக்கிறாரா? எப்படி உங்களுக்கு ஆபத்து வரும்? அப்படி இது என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து இந்த மக்களை மதத்தின் பெயராலே, ஜாதியின் பெயராலே பிளவுபடுத்தி இந்த நாட்டை குட்டி சாம்பலாக கொண்டிருக்கிறார்கள். அதை வீழ்த்துகின்ற வகையிலே தான் இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம், இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நாம் தொடர்ந்து நடத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பாதையிலே நாம் பயணிப்போம் என்று சொல்லி என் அருமை கிறிஸ்தவ மக்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இஸ்லாமியர்கள் சார்பிலும் கிறிஸ்தவ கிறிஸ்துமஸுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களோடு நாங்களும் இணைந்து என்றும் பணியாற்றுவோம் என்ற உறுதியை தந்து வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சோலா ஆப்டிகல்ஸ் மற்றும் நசீரா ஆப்டிகல்ஸில் ஆத்துப்பாலம் அருகில் தஞ்சாவூர்.